சமீபத்தில் கூட ஒரு 24 வயது பெண்ணை பார்த்துருந்தேன். டாக்டர், எங்கள் பாட்டிக்கும் மைக்ரைன் தலைவலி இருந்தது, எங்கள் அம்மாவுக்கும் இருந்தது, எனக்கும் மைக்ரைன் தலைவலி வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாக்டர். இந்த மைக்ரைன் அப்படிங்கிறது எதனால் வருது? மெயினாக நிறைய பெண்களை தான் இது வந்து பாதிக்கும். அவங்களோட உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள், பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் 2 ஹார்மோனும் குறையும் போது இந்த செரட்டோனினோட லெவலில் சில மாற்றங்கள் இருக்கிறதுனால மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கும். தலைவலி தொடர்ந்து வருது அப்படின்னா யோக பயிற்சிகளையும் சில முத்திரைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த பயிற்சி டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில் கூட ஒரு 24 வயது பெண்ணை பார்த்துருந்தேன். டாக்டர், எங்கள் பாட்டிக்கும் மைக்ரைன் தலைவலி இருந்தது, எங்கள் அம்மாவுக்கும் இருந்தது, எனக்கும் மைக்ரைன் தலைவலி வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாக்டர். தலைவலி வந்தால் வெளிச்சத்தை பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது இருட்டான ஒரு ரூமில் நல்லா தலையை வந்து கட்டிட்டு தூங்கினா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். தலைவலி வந்தால் வாமிட் எடுத்தால் தான் வந்து செட்டில் ஆகும். சில சமயங்களில் வாமிட் எடுத்த பிறகும் ரொம்ப டயர்டாக வந்து இருக்கும். எதையுமே சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணமே வந்து இருக்காது. சாப்பாடை பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்கும். டேப்லெட் போட்டால் தான் சில சமயங்களில் சரியாகுது. ஆரம்ப காலகட்டத்திலலாம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா கொஞ்சம் வந்து ஒரு சில் தண்ணியில் நான் வந்து குளித்தேன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடும். பட் இப்போல்லாம் டேப்லெட் போட்டால் தான் வந்து சரியாகுது. நான் டேப்லெட் போடக்கூடாதுன்னு நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா 3 நாள் வரைக்கும் தலைவலி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய தலைவலியை தான் மைக்ரைன் தலைவலின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மைக்ரைன் அப்படிங்கிறது எதனால் வருது? மெயினாக நிறைய பெண்களை தான் இது வந்து பாதிக்கும். அவங்களோட உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள், பீரியட்ஸ்க்கு முன்னாடி ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் 2 ஹார்மோனும் குறையும் போது இந்த செரட்டோனினோட லெவலில் சில மாற்றங்கள் இருக்கிறதுனால மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கும். சிலருக்கு செரிமான கோளாறுகள் இருக்கும் பொழுதெல்லாம் காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இல்லை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்க முடியாமல் போச்சு, அதுக்கப்புறம் மத்தியானத்தில் வந்து தலைவலி பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பருவநிலை மாற்றங்கள், அதிகமாக வெயிலில் போனால், இல்லை வந்து சில்லுன்னு காற்று பட்டுச்சு, இல்லை ஏசியில் கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா எனக்கு ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வகையான உணவுப் பொருட்கள், ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டேன், இல்லை வந்து அதிக காரமான உணவோ, இல்லை வந்து நான் ரொம்ப ஸ்பைஸியாக ஹோட்டல் ஃபுட்டு நான் மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது வயிறு இரிட்டேட் ஆகி அதனால் மைக்ரைன் வந்து ட்ரிகர் ஆகலாம். ஸோ இந்த வலி வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கிறது, இல்லை வந்து சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி நமக்கு வந்து தெரியுது, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ஜிக்ஜாக் லைன்ஸ் மாதிரி தெரியுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கத்தணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அறிகுறிகளுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகி எல்லா சிம்டம்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிலைகளை நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ உங்களுக்கு மைக்ரைன் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னா மெயினாக உங்களுடைய டைஜஷனை தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஸோ உங்கள் டைஜஷன் வந்து ஈஸியாக செரிக்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதிகமாக மெக்னீஷியம் இருக்கக்கூடிய கீரை, காய்கறிகள், நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இஞ்சி டீ எடுத்துக்கிறது, இல்லை வந்து சுக்குமல்லி காஃபி மாதிரி எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வலி வராத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த தலைவலி வரும்பொழுது எலுமிச்சை சாறு, அது கூட நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இது உங்கள் பித்தத்தை இமீடியட்டாக குறைக்கிறதுனால உங்களோட தலைவலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்துலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவலி வரதை நீங்கள் குறைச்சிக்கலாம். அதே போல் ஒரு டம்ளர் பாலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுடைய தலைவலிக்கு நல்ல ஒரு தீர்வாக வந்து இருக்கும். ஸோ இந்த தலைவலி தொடர்ந்து வருது அப்படின்னா யோக பயிற்சிகளையும் சில முத்திரைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த பயிற்சிகள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மைக்ரேனுக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ஆசனம் அர்த்தபத்ம பச்சிமோத்தாசனம். இதை பண்ணுறதுக்கு கால்களை நீட்டினபடி நேராக உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது காலை நார்மலாக மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது காலை மடக்கி உங்கள் காலை இடது தொடை மேலே வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கைகளையும் மேலே தூக்கி மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு தரையை டச் பண்ணுங்கள். திரும்ப மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
மைக்ரேனுக்கு நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆசனம் பர்வதாசனம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் கைகளை முன்னாடி கொண்டு வந்து தரையில் வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்கள் உடலை மேலே தூக்குங்க. உங்களுடைய கால் பாதங்களை தரையில் வச்சுக்கலாம். இந்த நிலையில் ஒரு வி மாதிரி, ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு போஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த நிலையில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நீங்கள் பழைய நிலைக்கு வந்துடலாம். மைக்ரேனுக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரை மகாசிரஸ் முத்திரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய மோதிர விரலை மடக்கி உள்ளங்கையை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல் இது 3ஓட நுனிகளும் தொட்டுக்கிட்டு இருக்கபடி இருக்கணும். உங்களுடைய சுண்டு விரல் நேராக நீட்டியபடி இருக்கணும். இதை முதிரையை உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. உங்கள் கண்களை மூடி 10லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உங்கள் சுவாசத்தின் மேலேயும் உங்களுடைய முதிரையின் மேலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. இதை பண்ணுறதுனால பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாமே கம்மியாகி மைக்ரேனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸ். தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி, இந்த தலைவலிக்கு மாத்திரை போடுறதுக்கே பயமாக இருக்குது டாக்டர். ஆனால் மாத்திரை போடலைன்னா என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இந்த உணவு முறைகளையும் யோக பயிற்சியும் முதிரையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணிக்க வேண்டியதும் அவசியம். உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுக்கான தியான பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் சேர்த்தே பண்ணும்போது இந்த மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து உங்களாலையும் மீண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதற்கேற்ற மாதிரியான விரிவான தகவலை நம்ம உங்களுக்கு பகிரலாம். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 days பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 daysக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில்,
டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் சொனாலி, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.